ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம இன்றைக்கி சமுக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இன்னொரு டைம் வந்து நீங்கள் டீச் பண்ணுங்கள். அதாவது ஸ்டெப்ஸ் வந்து எப்படின்னு புரியுது, பட் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு புட்டா டிசைன்னு கூட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து சமுக்கி, அப்படி இல்லைனா இது பேர் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து போட்டால்னா நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அதே மாதிரி எந்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடியும் ரஃப்பாக நாம்ளே ஒரு லென்த்தை கால்குலேட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு பென்சில்லையோ இல்லை எதுலையாவது ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃப்ளார் போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி பென்சிலில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப நீட்டாக வரும். நம்ம சும்மா ரஃப்பாக போட்டோம் அப்படின்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றா போயிடும். ஸோ என்ன டிசைன் பண்ணாலுமே அது இந்த மாதிரி ரஃப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு இன்றைக்கி வந்து நான் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட யார்ட்டையாவது சில்க் த்ரெட் அவைலபிள் இருந்தது அப்படின்னா, அப்கமிங் கிளாஸில் நான் அதையும் ஆட் பண்ணுறேன். சில்க் த்ரெட் இருந்தது அப்படின்னா சில்க் த்ரெட்டை வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கணும். 8 அந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 டைம் சுற்றினீங்க, நீடில் கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 டைம்ஸ் வரும். அந்த 8 டைம்ஸ் வந்ததை நீங்கள் இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்னு டீச் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து